பட்ஜெட் தாக்கல் 2026 குறித்த முக்கிய அப்டேட்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். சிங்கப்பூரின் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை பிரதமரும் நிதி அமைச்சருமான லாரன்ஸ் வோங் வரும் பிப்ரவரி 12ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு வெளியாகியதை தொடர்ந்து வரவிருக்கும் பட்ஜெட்டில் என்னென்ன முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறப் போகின்றன என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையே அதிகரித்துள்ளது. வரவு செலவு திட்ட உரையை பிரதமர் நாடாளுமன்றத்தில் வாசிக்கும் போது அது வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளில் நேரலையாக ஒலி மற்றும் ஒளிபரப்பாகும் என்று நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் வீட்டிலிருந்தே பொதுமக்கள் பட்ஜெட் அறிவிப்புகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள முடியும். இதனிடையே 2026 வரவு செலவு திட்டம் குறித்து பொதுமக்களின் கருத்துக்களையும் யோசனைகளையும் பெற அரசு வாய்ப்பளித்துள்ளது. ரீச் பட்ஜெட் 2026 குறுந்தளம், ரீச் சிங்கப்பூர் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்கள், ஷேர் யுவர் வியூஸ் இணைய பக்கம் ஆகியவற்றின் வழியாக ஜனவரி 12ஆம் தேதி வரை பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று நிதி அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. பொருளாதாரம், வாழ்க்கை செலவு, வேலை வாய்ப்பு, சமூக நலத்திட்டங்கள் போன்ற பல்வேறு அம்சங்களில் இந்த பட்ஜெட் முக்கிய தீர்மானங்களை கொண்டிருக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பொதுமக்களின் பங்களிப்பும் இந்த வரவு செலவு திட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று கருதப்படுகிறது.